இது நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரைம் டைம் சன்ரைஸ். வணக்கம். நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்திகளுக்காக சுவந்தா தசிதர். முதலில் தலைப்புச் செய்திகள். வரவு செலவு திட்டம் தொடர்பில் தீர்மானம் மேற்கொள்வதற்கு ஜனாதிபதி மற்றும் எதிர்க்கட்சி தலைவருக்கிடையே கலந்துரையாடல். மாகந்துரை மதுஷுடன் கைது செய்யப்பட்ட நடிகர் ரயன் வென்ட்ரோயன் உள்ளிட்ட 5 இன்று அதிகாலை நாடு கடத்தப்பட்டுள்ளனர். சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு நாளை முதல் விசேட பஸ் போக்குவரத்து. நாளை பிற்பகல் முதல் பல பகுதிகளில் மழை பெய்யக்கூடும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. தொடர்பான விரிவான செய்திகள். வரவு செலவு திட்ட 3ஆம் வாசிப்பு மீதான வாக்களிப்பு நாளை நடைபெறவுள்ளது. அது தொடர்பிலான இறுதி தீர்மானம் எடுப்பதற்காக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் மஹிந்த ராஜபக்ஷ ஆகியோரின் தலைமையில் விசேட கலந்துரையாடல் ஒன்று இடம்பெறவுள்ளது. இன்று மாலை 4 மணிக்கு பாராளுமன்றத்தில் இந்த கலந்துரையாடல் இடம்பெறவுள்ளது. இந்த கலந்துரையாடலில் எதிர்க்கட்சிகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் பாராளுமன்ற உறுப்பினர்களும் கலந்து கொள்ள உள்ளதாக ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் சாந்த பண்டார குறிப்பிட்டுள்ளார். மாகந்துரை மதுஷுடன் துபாயில் கைது செய்யப்பட்ட நடிகர் ரயன் வென்ட்ரோயன் உள்ளிட்ட 5 இன்று அதிகாலை நாடு கடத்தப்பட்டுள்ளனர். கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்தவுடன் சந்தேக நபர்களை குற்றத்தடுப்பு பிரிவினர் பொறுப்பேற்றுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் போலீஸ் அத்தியட்சகர் ருவன் குணசேகர தெரிவித்தார். சந்தேக நபர்களிடம் தொடர்ந்தும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் கூறினார். மாகந்துரை மதுஷுடன் கைது செய்யப்பட்டவர்களில் 13 பேர் இதுவரை நாட்டிற்கு திருப்பி அனுப்பப்பட்டுள்ளனர். இவர்களில் 3 விசாரணைகளின் பின்னர் விடுவிக்கப்பட்டுள்ளனர். இதனைத் தவிர திட்டமிட்ட குற்றச் செயல்களில் ஈடுபடும் சந்தேக நபரான கஞ்சிப்பானை இம்ரான் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினரால் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார். மேலும் 3 நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். மற்றொருவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு நாளை முதல் விசேட பஸ் போக்குவரத்து இடம்பெறவுள்ளது. இதற்கமைய நாளை முதல் எதிர்வரும் 22ஆம் திகதி வரை 2 கட்டங்களாக இந்த விசேட பஸ் போக்குவரத்து இடம்பெறவுள்ளது. முதற்கட்டமாக கொழும்பிலிருந்து 1500 பஸ்கள் மேலதிகமாக சேவையில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக இலங்கை போக்குவரத்து சபையின் நேரம் மற்றும் திட்டமிடல் முகாமையாளர் சஜீவ டெலுக்ஷ குறிப்பிட்டுள்ளார். வழமையாக கொழும்பிலிருந்து 1350 பஸ்கள் சேவையில் ஈடுபடுவதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இதற்கமைய பண்டிகை காலங்களில் சுமார் 5800 பஸ்கள் சேவையில் ஈடுபட உள்ளதாக இலங்கை போக்குவரத்து சபையின் நேரம் மற்றும் திட்டமிடல் முகாமையாளர் சஜீவ டெலுக்ஷ தெரிவித்துள்ளார். பண்டிகை காலம் நிறைவடைந்ததன் பின்னர் மீண்டும் கொழும்பிற்கு வரும் மக்களுக்காக 2ஆம் கட்டமாக விசேட பஸ் போக்குவரத்து ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை போக்குவரத்து சபையின் நேரம் மற்றும் திட்டமிடல் முகாமையாளர் தெரிவித்துள்ளார். இதேவேளை சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு எதிர்வரும் 10ஆம் திகதியிலிருந்து விசேட ரயில் போக்குவரத்து இடம்பெறவுள்ளதாக ரயில்வே திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. குறித்த கால பகுதியில் விசேட நேர சூசிக்கு அமைய விசேட ரயில் போக்குவரத்து இடம்பெறவுள்ளது. பதுளை, யாழ்ப்பாணம் மற்றும் வெளியத்த வரை இந்த ரயில் சேவை முன்னெடுக்கப்பட உள்ளது. மற்ற பகுதிகளுக்கு தேவைக்கேற்ப விசேட ரயில் சேவைகள் இடம்பெறவுள்ளதாகவும் ரயில்வே திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது. முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பில் உள்ள ஹைட்ராமணி தொழிற்பேட்டையை பார்வையிடுவதற்கு சர்வதேச பிரதிநிதிகள் சிலர் நேற்று சென்றிருந்தனர். புதுக்குடியிருப்பில் உள்ள ஹைட்ராமணி தொழிற்பேட்டையை பார்வையிடுவதற்கு சர்வதேச பிரதிநிதிகள் சிலர் சென்றிருந்தனர். விசேட ஹெலிகாப்டர் மூலம் வருகை தந்த பிரதிநிதிகள் புதுக்குடியிருப்பு ரோமன் கத்தோலிக்க விளையாட்டு மைதானத்தில் தரையிறங்கி அங்கிருந்து ஹைட்ராமணி தொழிற்பேட்டைக்கு சொந்தமான வாகனத்தில் சென்றதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். வெள்ளவத்தை சைவ மங்கையர் பாடசாலையின் வருடாந்த பரிசளிப்பு வைபவம் நேற்று நடைபெற்றது. நிகழ்வில் கல்வி அமைச்சர் அகில விராஜ் காரியவசம் பிரதம அதிதியாக கலந்து கொண்டிருந்தார். இதன்போது பாடசாலைகளில் பல துறைகளில் சாதித்த மாணவர்கள் பரிசில்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். பாடசாலை மாணவர்கள், அதிபர், உலக வங்கியின் உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தனர். மேல், வடமேல், தென் மாகாணங்களிலும் மன்னார், வவுனியா, முல்லைத்தீவு மற்றும் மொனராகலை மாவட்டங்களிலும் இன்று அதிக வெப்பத்துடனான வானிலை நிலவக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. அதிக வெப்பத்துடனான வானிலை நிலவும் சந்தர்ப்பங்களில் மக்கள் அவதானமாக செயற்பட வேண்டும் எனவும் திணைக்களம் மக்களை கேட்டுக் கொண்டுள்ளது.
இதேவேளை நாளை முதல் நாட்டின் சில பகுதிகளில் பிற்பகல் வேளையில் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. மேலும் இன்றைய வானிலை தொடர்பான மேலதிக தகவல்களை வழங்குகின்றார் வானிலை அதிகாரி முகமது சாலிஹின். மத்திய சபரகமுக மேல் மற்றும் ஊவா மாகாணங்களின் சில இடங்களிலும் அத்துடன் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களின் சில இடங்களிலும் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். மத்திய சபரகமுக மற்றும் மேல் மாகாணங்களின் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டம் காணப்படும். பலத்த காற்றும் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். வடமேல், மேல் மற்றும் தென் மாகாணங்களிலும் அத்துடன் மன்னார், வவுனியா, முல்லைத்தீவு மற்றும் மொனராகலை மாவட்டங்களிலும் இன்று அதிகரித்த வெப்பத்திலான வானிலை காணப்படும். கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் நாட்டை சூழவுள்ள கடல் பிராந்தியங்களில் சீரான வானிலை காணப்படும். கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு 15 முதல் 25 கிலோமீட்டர் வேகத்தில் தென்கிழக்கு திசையில் இருந்து காற்று வீசும்.